பிரைஸ் தி லார்ட். அரங்கவேட்டையிலிருந்து பரமனின் வார்த்தை என்று அநேக நடைமுறை பேச்சு வழக்கம். மாதா, பிதா, குரு, தெய்வம் என்று சொல்வார். ஒரு பிள்ளை பிறந்தவுடன் அந்த பிள்ளை வளர்ப்பிலே தாயினுடைய பங்கு, மாதா என்றால் அம்மா, அவர்களுடைய பங்கு மிக முக்கியம். அவர்களாலேயும் ஒரு பிள்ளையை சரியான முறையில் வளர்க்க முடியவில்லை என்றால் அப்பா கண்டித்து நடத்துவார். மாதா, பிதா, அப்பா அவர் கண்டித்து நடத்தும் போது அவரிடமும் சரியான முறையில் ஒரு பிள்ளை வளரவில்லை என்றால் குரு, ஆசிரியர், கல்வி சாலையில போய் அங்கே வளரும் நீண்ட நாள் அவர் வளர்க்க அவருடைய அறிவுகள், அவருடைய கீழ்ப்படிதல், சொல்படி கேட்க வேண்டும். அதுவும் வளரவில்லை என்றால் கடைசியாக தெய்வம், மாதா, பிதா, குரு, தெய்வம். அந்த தெய்வம் ஒரு மனிதனை நல்வழியில நடத்துவார். அதைதான் இயேசுடைய வார்த்தை சொல்லுகிறது. யோவான் 8:36 ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாகும். நித்தியம் பரலோக ராஜ்யத்துக்கு இயேசு இல்லாமல் பாவ மன்னிப்பை பெற்று விடுதலையாகி போவதற்கு ஒருவராலும் கூட டாக்டர், மருத்துவர்கள் அதிகமாக சொல்லும் வார்த்தை, கடைசியான எல்லா ட்ரீட்மெண்ட் முடிச்சு காப்பாற்ற முடியாத நேரத்தில் மருத்துவர் சொல்வார்கள், கடைசியா உங்கள் தெய்வங்களை நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். அதை தான் நான் இப்பொழுது சொல்லுகிறேன். கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார். இயேசு உங்களை விடுதலை ஆக முடியாத வியாதியோ, பாவமோ, கஷ்டமோ விடுதலையாக்கி உங்களை காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார். செபிக்கிறேன். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்துக்காக செபிக்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கி சுகப்படுத்தி பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த நாள் தெய்வீக பாதுகாப்பு கூட இருக்கட்டும். ஆசீர்வதித்து மகிமைப்படுத்தும். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம். நன்றி. ஆமென். God bless you.